ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 15 எபிசோட் 327 பார்க்க போகிறோம். சன் நருட்டோ கிட்ட நான் தான் முழுங்கிட்டேன், என்ன பண்ண போறேன்னு கேட்கும். அடாச்சே மறந்துட்டேன்ட்டு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு கேட்பான். சன் என்ன ஸ்டாப் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டான்னு கேட்கவும், சொல்லணுமா நருட்டோ இந்த செயின்ஸ் எடுத்துடு சொல்கிறானுங்கோ. லேட்டாகிறதுக்கு முன்னால் சொல்லிருமா நருட்டோ. சன் ஃபர்ஸ்ட் விஷயம்ட்டு நான் கொள்கை அடிப்படையில் ஜென்சுரிக்கே நம்ப மாட்டேன். குறிப்பாக டெய்லி பீஸ்டோடலாம் ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கிற உன்னை போல முட்டாள. அதே போல நீ இந்த செயின் எடுத்துவிட்டு நான் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் உனக்கு உறவாயிருவேன்னு நினைக்காதுங்கோ. அப்படிப்பட்ட ரெஸ்பான்ஸை தான் நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணேங்கோ. நைன் டெயில்ஸ் பாஸ்ட்ல மாத்திர நைன் டெயில்ஸ் கிட்ட இந்த நிலையற்ற உருவம் ஒரு முடிச்ச தவிர வேற இல்ல. உனக்குள்ள நீ பாதிதான். உன்னோட பவர்லங்கும் போது வாய மூடுங்கும். நீ வெறும் அறிவில்லாத நிலையற்ற சக்தின்னு இருப்பா மாதிரா வாய மூடுன்னு இருக்கும். உன்னை வழி நடத்த போறது உச்சிஹா. உன்னை போல இருக்க டெய்ல்டு பீஸ்ட்லாம் டோஜுட்சு பயன்படுத்துறவங்களோட அடிமைன்னு இருப்பான். செம ரேஜா இருக்கும். சொல்றத கேளுன்ட்டு சீல் ஃபார்மேஷன் பண்ணிருப்பான். ஹஷிராமா நைன் டெயில்ஸ் கிட்ட உன் பவர் ரொம்ப அதிகமா இருக்கு, உன் போக்குல உன்னை போக விட மாட்டேன் இருப்பாரு. மீட்டோ நீ எப்பெல்லாம் உன் பவரை வெளியேற்றியோ அப்பெல்லாம் நீ உனக்குள்ளே வெறுப்பு செலுத்திக்கிற, எனக்குள்ள அமைதியா இருப்பாங்க. குஷினா இது ரெண்டு பேத்துக்குமே துரதிருஷ்டமான சிச்சுவேஷன் தான். இந்த உலகத்தை பார்த்துக்க வேணா நீ இருக்கலாம், ஆனா உன்ன பாத்துக்க நான் இங்க இருக்கேன்னு இருப்பாங்க. நைன் டெயில்ஸ் இவனுங்க கிட்ட சக்தி இல்லைனாலும் என்ன கட்டுப்படுத்த இவங்க லட்சியத்தை ஏமாடுத்து நிக்கிறாங்கன்னு. நருட்டோ பிறந்தப்ப 8 ட்ரைகிராம் சீல்கான ரிச்சுவல் பண்ணிருப்பாங்களா, அதை காட்டுவாங்க. நைன் டெயில்ஸ் திரும்ப என்ன சீல் பண்ண போறாங்களா, அதுவும் அந்த குழந்தைக்குள்ளையான்ட்டு கோவப்படும். குஷினா கஷ்டப்படுறத பார்த்துட்டு மினோட்டோ என்னாச்சுன்னு பக்கத்துல போவாரு. சான்ஸ் கிடைச்சதுன்ட்டு நைன் டெயில்ஸ் அட்டாக் பண்ண ட்ரை பண்றப்ப 8 ட்ரைகிராம் சீல பண்ணி விட்டுருப்பாரு மினாட்டோ. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா நைன் டெயில்ஸுங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. நைன் டெயில்ஸ் இருக்க இடத்த காட்டுவாங்க. எங்க இருக்குன்ட்டு பார்க்கும். அந்த குழந்தைக்குள்ளதான் சீல் பண்ணப்பட்டிருக்கனா ஹெயிட் சைண்ட் சீலான்ட்டு பார்க்கும். ஃபோர்த் ஹோக்காகே இப்போ இந்த பொடி பையன் என் பவரை யூஸ் பண்ணிட்டுன்னு பண்ணியிருக்கான், என்னோட பாதி தான் இருக்குனாலும் அவன் என்னை குறைச்சி மதிப்பிட்டான். என்ன அந்த ஜென்சுரிக்கு கட்டுப்படுத்தவே ரொம்ப தூரம் போக வேண்டியது இருந்துச்சு. அதை கம்பேர் பண்ணா ஹெயிட் சைண்ட் சீல்லாம் ஒண்ணுமே இல்லை. என்ன உடைக்க கொஞ்சம் நாள் எடுக்கும். ஆனா என் சக்கராவை சீலோட கிராக்ஸ்ல நான் விட்டேன்னா அது இறுதியில பலவீனமாக்கும். இதுல ஃபன்னே இல்லை. தப்பிக்கிறக்கு இதை விட்ட வேற வழியும் இல்லைன்ட்டு படுத்துரும். இந்த பொடி எனக்கு என் பவரை தரங்கும். அகாடமில காட்டுவாங்க. நருட்டோ வம்பிழுப்பானுங்க பசங்க. தாய்ஜுட்சு கிளாஸ்ல சொதப்பிட்ட இங்க இருந்து போய் தொலையாண்டா லூசர், நீ எல்லாம் நிஞ்சாவே ஆக முடியாதுன்பாங்க. நருட்டோ வாங்கிட்டு தான் போறேன்பா. முடிஞ்ச சைடான்பா அந்த பையன். அடிக்க போறப்ப கால் தட்டி விட்டு கீழே வந்துருவான். நைன் டெயில்ஸ் எதிர்பார்த்துட்டே இருக்கும், இவன் எப்ப நம்ம பவரை யூஸ் பண்ணுவான், சீல் எப்ப வீக் ஆகிறதுங்க மாதிரி. ஒரு நாள் உனக்கு திருப்பி கொடுப்படான்ட்டு ஓடிடுவான் நருட்டோ. அப்படியே ஓடி போயிடான்னு நக்கல் பண்ணுவாங்க அந்த பசங்க. இதுக்கப்புறம் மிசுகி இன்சிடென்ட்ல காட்டுவாங்க. இருக்கா அவன் ஒன்னும் அந்த பாக்ஸ் இல்ல, அவன் ஹிடன் லீஃப் சேர்ந்த நருட்டோ உசுமாக்கிட்டு இருப்பாரு. மிசுகி இருக்கா கிட்ட உனக்கு கடைசியா பாத்துக்கலாம் நினைச்சேன், இருந்தாலும் சாவிடான்ட்டு அட்டாக் பண்ண போவான். நருட்டோ அடிச்சிருப்பான். இருக்கா சென்சே மேல மட்டும் கை பட்டுச்சு, உன்னை கொன்றுவன்ட்டு நின்றுப்பான் நருட்டோ. இடையே டேண்டைங்க வந்து இருப்பாரு. இருக்கா நருட்டோ ஷேடோ க்ளோன்ஸ் பண்ணுவான். மிசுகி இந்த ஷேடோ க்ளோன்ஸோட நம்பர்ஸ்ல தோத்துருப்பான். இதுக்கப்புறமா ஹாக்கு கூட சண்டை போட்டப்ப நைன் டெயில்ஸ் என்னோட சக்கரெல்லாம் கேதர் ஆகி நைன் டெயில்ஸோட ஃபார்முக்கு வந்துருச்சுங்க. ஹாக்கு சென்பான்லாம் வச்சு அடிச்சோம். நருட்டோ தூசிமாய் தட்டி விட்டுருப்பான். இதுக்கப்புறமா ஒரு சுமார் இன்சிடென்ட்ல திரும்ப நைன் டெயில்ஸோட பவர் வந்திருக்கும். நைன் டெயில்ஸ் இப்போதைக்கு இவன் என் பவர் யூஸ் பண்றதுக்கான சாவின்னு பார்த்தா இவன் லைஃப் டேஞ்சர்ல இருக்கப்ப இல்லைன்னா இவன் எமோஷனலா ட்ரிகர் ஆகிறப்பங்க. ஆனா சுயநினைவு இல்லாம இவன் யூஸ் பண்றதெல்லாம் பத்தாதுங்க. நருட்டோ சுயநினைவுல இருந்து நான் இருக்கிறப்ப என் பவர் அவன் ரெகுலரா யூஸ் பண்ணணுங்க. கரெக்டா ஜிராய் என்ட்ரி டவுட் சேஜ்னு அறிமுகப்படுத்திக்குவோம். சேஜான்ட்டு பார்த்துருப்பான் நருட்டோ. நைன் டெயில்ஸ் இது ஃபோர்த் ஹோக்காகேவோட மாஸ்டர் தானே, கண்டிப்பா நான் கட்டுப்படுத்த இந்த ஆள் இவன் ஐடியாஸ் இவங்கிட்ட சொல்லுவான். இது எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிங்கோ. சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா ஜிராயா நைன் டெயில்ஸ் பவரை கட்டுப்படுத்துறதுக்கான ட்ரைனிங் கொடுத்துருப்பாரு இல்லையா. லைக் இதை பொறுத்து தாண்டா அவன் வாழ்க்கையே இருக்குன்ட்டு கிளிஃப்ல இருந்து கீழே தள்ளி விட்டுருப்பாரு. நருட்டோ ஃபர்ஸ்ட் டைமா குராமாவை பார்த்திருப்பான். அட்டாக் பண்ணலாம் ட்ரை பண்ணிக்கும். இவன் அப்படியே கொன்னு திங்கணும் போல இருக்கு. ஆனா அந்த ஸ்பெல் உள்ள கேட் இருக்கனாலதான்ட்டு கடுப்பாகும் நைன் டெயில்ஸ். இதை பார்த்த நருட்டோ நீ தானே நைன் டெயில் ஃபாக்ஸ்ன்பா, எதுக்கு என்ன தேடி வந்தேன்னு கேட்டிருக்கோம். முட்டாள் நரியே, என் உடம்புக்குள்ளதானே இருக்க, அதுக்கான வாடகை கொடுன்னு கேட்டிருப்பான் நருட்டோ. காசுக்கு பதிலா பவரை இவ்வளவு தூரம் வந்ததுக்கான ரிவார்டா கொடுக்குறேன்னு சொல்லி நைன் டெயில்ஸ் அதோட பவரை நருட்டோ கொடுத்துருக்கோம். சீஃப்டோட சமன் பண்ணிட்டு செம்ம ஹாப்பியா இருந்திருப்பான் நருட்டோ. நைன் டெயில்ஸ் முட்டாள், என் சக்தியை அவன் சக்தி நினைச்சிட்டான் போல. இருந்தாலும் என் பிரசன்ஸ் அவன் தெரிஞ்சுக்கிட்டானே, அதோட ரிசல்ட்டா அவன் என் பவரை இன்னும் அதிகப்படியா பயன்படுத்துவான்கும். இதுக்கப்புறம் ஒன் டெயில்ஸோட சண்டை போடுறப்ப சீஃப் கூர்மையான நகங்களும் பற்களும் இருக்க மாதிரியான உருவத்தை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்கும்ல. தலைவன் நைன் டெயில்ஸாவே டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருப்பான். இதுக்கப்புறம் சாஸ்கே கூட ஃபைனல் வேலையில சண்டை போட்டப்ப சாஸ்கேவை போக விடாம தடுக்க நருட்டோ வெறுப்புல மூழ்கி நைன் டெயில்ஸோட பவர் பயன்படுத்தி இருப்பான்ல. இப்படியே என் சக்தியை பயன்படுத்து, என் சக்தியை சார்ந்து நீ எவ்வளவுக்கு அதிகப்படியா இருக்கியோ அந்த அளவுக்கு என்கிட்ட இருந்து சக்கராவை எடுத்துக்க, சீலம் சீக்கிரமாவே வீக் ஆகும் இருந்திருக்கும் நைன் டெயில்ஸ். இதுக்கப்புறம் லீஃபுக்கு நியூஸ் வந்திருக்கும். நருட்டோனோட ட்ரைனிங் முடிச்சுட்டு கிராமத்துக்கு வந்தப்ப ஹிடன் சாண்டோட காசேகாகேவை அக்காட்சுகி ஆர்கனைசேஷன் சேர்ந்தவங்க அவரை கடத்திட்டு போயிட்டாங்கன்னு. இதை கேட்ட உடனே சுனாடே டீம் கக்காஷிக்கு புது மிஷன் கொடுக்கறன்னு சொல்லி
காராவை காப்பாத்த தாட்டி விட்டுருப்பாங்க. எல்லாத்த விட காராவை காப்பாத்துறதுல நருட்டோ ரொம்ப வெறியா இருந்திருப்பான். 9 டெய்ல்ஸ் தப்பு இல்லைன்னா அந்த பையனுக்கு 1 டெய்ல்ஸோட ஜின்சுரிக்கே தெரியும் போலயே. 3 வருஷம் ட்ரைனிங்ல இந்த பையன் கொஞ்சம் நல்ல பவர்ஃபுல்லாவே ஆயிட்டான். எதுவும் ஒரு வகையில நல்லதுதான், இவனை இன்னும் அதிகமா நான் இன்ஃபுளுன்ஸ் பண்ணலாம். இப்போன்ட்டு சிரிச்சிருக்கும் 9 டெய்ல்ஸ். லேடரா கூட சண்டை போடுறப்ப நருட்டோ டெய்ல்டு பீஸ்ட் க்ளோக்கு போயிருப்பான் இல்லையா, அந்த டைம்ல கக்காஷி இதை பத்தி தான் மாஸ்டர் ஜெராயா சொன்னாரான்ட்டு கட்டுப்படுத்துறதுக்கான டேக் வச்சிருப்பாரு. 9 டெய்ல்ஸ் இப்படிப்பட்ட விஷயம் தான் அவனை இப்படி ரேம்பேஜா போக வைக்கும்னா இதே தான் அந்த சீலையும் வீக்காக வைக்கும். இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த பையன்கிட்ட இருந்து மட்டும் இன்னும் அதிகப்படியான வெறுப்புங்கிறத இழுத்துட்டேன்னா என்னோட அதிகப்படியான பவர் அனுப்பி சீலை மொத்தமா அழிச்சிருவேன். இப்பல இருந்து இன்னும் கொஞ்ச நாள்ட்டு இருந்திருக்கும் 9 டெய்ல்ஸ். இதுக்கப்புறம் திரும்ப கண்ண முழிக்காம காட்டுவாங்க. ஒரோச்சிமாரு கூட சண்டை போட்டிருப்பான்ல நருட்டோ சாஸ்கே உனக்கானவங்கிறத போல ஏன் முன்னால பேசாதேன்ட்டு ரொம்ப கோவப்பட்டிருப்பான். 9 டெய்ல்ஸோட பவர் அதிகப்படியா வெளியே வந்திருக்கும். அவன் மொத்த வெறுப்பையும் அவன் மேல வச்சிருக்கான் 9 டெய்ல்ஸ். என்ன அவனை ரொம்ப வெறுக்கிறியா, அவனை மொத்தமா அழிக்கணுமா, அதான் விஷயம்னா இங்க வா, நான் உனக்கு என் பவரை தரேன் இருக்கும் 9 டெய்ல்ஸ். இதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் உங்களுக்கே தெரியும். சாஸ்கே கூட சண்டை போடுறப்ப நருட்டோ டிஃபீட் ஆயிருப்பான்ல, வா நம்ம சக்தி அவனுக்கு காட்டலான் இருக்கும் 9 டெய்ல்ஸ். யாரை கொல்லணுங்கிறது போல கேட்கவும் இல்ல நீங்க வராத, உன் பவர் எனக்கு வேணான் இருப்பான் நருட்டோ. என்ன தவிர்க்கிறியா, ஆனா இதுக்கு உனக்கே புரிய வரும், உன்னால நான் இல்லாம என் பவர் இல்லாம எதுவும் செய்ய முடியாதுன்னு. அப்படிங்கும் போது பெயின் விஷயத்துல நடந்ததை காட்டுவாங்க. எப்படி பவர்ஃபுல்லா இருக்க எதிரிகளை என் பவர் இல்லாம எப்படி ஃபேஸ் பண்ண போறேன்னு கேட்டிருக்கோம். ஹினாட்டா விஷயத்துல நருட்டோ செம்ம ட்ரிகரா இருப்பான். சீலை மட்டும் எடுத்து விடு, என் மொத்த சக்தியும் உனக்கு கொடுத்துறேன் இருக்கும் 9 டெய்ல்ஸ். நருட்டோ செகண்ட்ஸ்ல செம்ம ரேம்பேஜ் ஆயிருப்பான். எல்லாத்தையும் அடிச்சிரு, உனக்கு காயத்தை கொடுக்குற எல்லாத்தையும் ஆன்மாவை எனக்கு கொடுத்துரு, அவன் வழியில இருந்தெல்லாம் நான் உனக்கு காப்பாத்துறேன் இருக்கும் 9 டெய்ல்ஸ். நருட்டோ மொத்தமா கட்டுப்படுத்தி சீலை பிரிக்க வைக்க ட்ரை பண்ணும் போது யாருமே எதிர்பார்க்காத விஷயம் நடந்திருக்கும். மினோட்டோ காப்பாத்தி இருப்பாரு, சீலை ரீபில்ட் பண்ணிருப்பாரு. இருந்தாலும் இதான் கடைசின்னு இருப்பாரு. திரும்பவும் சீல் பண்ணப்படுவான்னு எதிர்பார்க்கல, அதுவும் ஒரு ஆவியாலையா. 9 டெய்ல்ஸ் இருந்தாலும் எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க. இதுக்கப்புறம் ஜெராயா கிட்ட இருந்து அந்த 8 சைன்ட் சீலுக்கான கீ இருக்கு இல்லையா, அது நருட்டோக்கு கிடைச்சிருக்கும். இதை பார்த்த 9 டெய்ல்ஸ் இவனை என் கட்டுப்பாடு கொண்டு வந்தனா போதும், எப்ப ஃப்ரீ ஆகணுமோ நான் ஃப்ரீ ஆயிட்டு போய்க்கலான்னு. இதுக்கப்புறம் வாட்டர் ஃபால் ஆஃப் ட்ரூத் இருக்கு இல்லையா, அங்க நருட்டோ அந்த விஷயத்தை கடந்து வந்ததுக்கு அப்புறமா 9 டெய்ல்ஸ் உனக்குள்ள அந்த உண்மையானவன் எங்க போயிட்டான்னு சொல்லி கேட்கும். என்னோட ரியல் ஒன்னா தோ உனக்கு முன்னாலதான் இருக்கான் பாருன்னு இருப்பான் நருட்டோ சீலை ஓப்பன் பண்றக்குள்ளேயே 9 டெய்ல்ஸ் உடச்சிட்டு வந்திருக்கும். மொத்த இடமுமே இன்டென்ஸா இருக்கும். 8 டெய்ல்ஸ் ஹெல்ப் பண்ணிக்க முடியாது நருட்டோ 9 டெய்ல்ஸோட பவர் எடுக்க. அப்படியா, என் பவர் கண்ட்ரோல் எடுத்துக்கிற திட்டத்துல தானே வந்திருக்க. 8 டெய்ல்ஸோட டீம் அப் ஆயிருக்கியா, அதுவும் 9 டெய்ல்ஸோட ஜின்சுரிக்கியா வந்துட்டு பரிதாபகரமா இருக்குன்ட்டு 9 டெய்ல்ஸ் அட்டாக் வச்சிருக்கும். நருட்டோ சேஜ் ஆர்ட் சூப்பர் ஜெயண்ட் ரசங்கன் பண்ணிருப்பான். டெய்ல வச்சு தடுத்துட்டு செம்ம ஃபாஸ்டா செயல்பட்டு இருக்கும். நருட்டோ ஆச்சரியப்பட்டிருப்பான். 9 டெய்ல்ஸ் சொன்னால என்ன தோக்கடிக்க முடியுமான்னு கேட்கும் நருட்டோ கிட்ட. அதுக்கு தான் சீலையை எடுத்து விட்டதுன்னு நருட்டோ. 9 டெய்ல்ஸோட டெய்ல் பக்கத்தால நருட்டோ இருந்திருப்பான். அப்படியே தூக்கி போட்டு வின்ஸ்டைல் ரஷன் சுரிகன் வச்சு அடிச்சிருப்பான். சக்கரவை எடுக்க ட்ரை பண்றப்ப ஹேட்ரடால நருட்டோ நரப்ப வச்சிருக்கும். உன்னாலலாம் என் சக்தியை கண்ட்ரோல் எடுத்துக்க முடியாது, என்னோட வெறுப்புல குட்டி பீஸ் தான் நீன்னு இருக்கும். திடீர்னு பார்த்தா நருட்டோட உடம்புல இருந்து ஏகப்பட்ட செயின் வந்து 9 டெய்ல்ஸ் கட்டுப்படுத்தும். இது என்ன சக்கரா குஷினா நீயான் இருக்கும். இதுக்கப்புறமா நருட்டோ மல்டி ஷேடோ க்ளோன் ஜுட்சு பண்ணி ரசங்கன் சூப்பர் பராஜ் பண்ணிருப்பான். என்ன குறைச்சு மதிப்பிடாதேன்னு இருக்கும் 9 டெய்ல்ஸ். சேஜ் ஆர்ட் ஜெயண்ட் ரசங்கன் பண்ணி நிறைய க்ளோன்ஸ் இதை பண்ணி வைக்கலையா, மேசிவ் ரசங்கன் பராஜ் பண்ணுவான். வெறித்தனமான அட்டாக்கா இருக்கும். திரும்பவும் ரசன் சுரிக்கின்னு வச்சு அடிச்சிருந்திருப்பான். 9 டெய்ல்ஸோட சக்கராவை எடுக்கிற ப்ராசஸ்ல இந்த அட்டாக் வச்சதுல 9 டெய்ல்ஸ் இது என்ன மாதிரியான சக்தின்ட்டு ஆச்சரியப்பட்டிருக்கும். நருட்டோ 9 டெய்ல்ஸோட வெறுப்பே இல்லாத சக்கராவை எடுத்திருப்பான். என்ன கோவப்படுத்திட்டு நருட்டோன்ட்டு விஜுபம் பண்ண ட்ரை பண்றப்ப நருட்டோ சீல் பண்ணி விட்டுருவான். இதை 6 பேட்ஸான்ட்டு பார்த்துருக்கும் 9 டெய்ல்ஸ். சீல் ஆகவும் பார்த்து இருந்துக்கு நருட்டோன்னு இருக்கும். இதுக்கப்புறமா நருட்டோ அப்படியே கிளம்பியிருப்பான். 9 டெய்ல்ஸோட ஃபர்ஸ்ட் திட்டம் யோசிச்சு பாத்தீங்களா, அதோட சக்கராவை கொஞ்சம் கொஞ்சமா அந்த சீல் கிராக் இருக்க இடத்துல சென்ட் பண்ணி சீலை வீக் பண்ணி வெளியே தப்பிச்சிடலாம் தான் பார்த்துருக்கோம். ஆனா அதை பண்றதுக்கு ட்ரை பண்ணி கடைசியில நருட்டோவை அந்த சீலை ஓபன் பண்ணி விட்டு கூட 9 டெய்ல்ஸ்னால வெளியே அந்த சீலை உடச்சிட்டு போக முடியாம இருந்திருக்கு இல்லையா. என்ன திரும்ப இப்படி ஆயிடுச்சு, என்கிட்ட இருந்து கொஞ்சம் அதிகப்படியான பவரை எடுத்துக்கிட்டான். இருந்தாலும் அவன் ஜஸ்ட் யாரு தான் அவன் கேட்கும். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா குராமாங்கிற எபிசோட தான் நருட்டோ ஷிப்புடன்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு நருட்டோ.